ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பீனட் பட்டர் தாங்க. இதில் என்னங்க ஸ்பெஷாலிட்டி? இதுதான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பீனட் பட்டரும் 100% நேச்சுரலான்னு கேட்டால் நம்ம யாருக்குமே ஆன்சர் தெரியாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு நேச்சுரலாக வீட்டிலையே செய்ய போகிறோம். இப்படி செய்யறதுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயப்படாமல் சாப்பிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் 250 கிராம் வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை கருகாம இருக்கிறதுக்காக அப்பப்ப அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்படி வேர்க்கடலை லைட்டா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கடலைய தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வருத்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை தான். இது சரியா 250 கிராம் இருக்கு. இதை இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். இதை இப்ப நான் அரைச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு வாட்டி நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கிரைண்ட் பண்ணி வரப்ப கடலையில் இருக்க ஆயில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நல்ல ஒரு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாத ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த டெக்ஸ்டரை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் அந்த பீனட் பட்டரோட டெக்ஸ்டர் இருக்கணும். அப்போ தான் அதை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ நம்ம அதை ஒரு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இது நிஜமாவே நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.